வணக்கம் நேர்களே, இது உங்கள் ஜியா பிளஸ் தொலைக்காட்சி வழங்கும் அச்சு மசலும் நேரலை நிகழ்ச்சி. நாளேடுகளில் வெளிவரும் செய்திகளை எடுத்து அலசுவதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் திரு SP லக்ஷ்மணன் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர். சார் வணக்கம். சார், நான் சொன்ன மாதிரி பல்வேறு விஷயங்கள் நாளேடுகளில் தினமும் சூடான தகவல்கள் நிறைய வெளிவந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி அந்த வகையில் எதை பற்றி பேசலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த சமீபத்தில் இந்த தமிழக காங்கிரஸ் தலைவராக KS அழகிரி அப்படின்னு ஒருத்தர் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. தமிழகத்தை மிகச்சிறந்த மாநிலமாக மாற்ற காங்கிரஸை பலப்படுத்த பாடுபடுவேன் அப்படின்னு நிருபர்களுக்கு சொல்லியிருக்காரு. இது குறித்து உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். இப்போ ஏற்கனவே தலைவராக இருந்த திருநாவுக்கரசரை மாற்றணுன்னு காங்கிரஸுக்கே உரிய அந்த கோஷ்டி தலைவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தாங்க. ஓராண்டுகளாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. தேர்தல் நெருங்குற நேரத்தில் இதை பண்ணணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தால் கூட காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய தலைமைக்கு பல நெருக்கடிகள் இருந்தது. 5 மாநில தேர்தல் வந்துச்சு, அடுத்து கர்நாடகா கிரைசிஸ் வந்தது. ஸோ அதனால் இந்த முடிவு தள்ளி போய்கிட்டே இருந்தது. வேறு வழியே இல்லாமல் திருநாவுக்கரசரை மாற்றிட்டு அழகிரியை நியமிச்சிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் நினைக்கல. அது ஒரு உட்கட்சி விவகாரம், அதுக்கு ஒரு தீர்வை கண்டிருக்கிறாங்க. இவ்வளவு சுமூகமாக காங்கிரஸ் தலைவர் மாற்றம் இவ்வளோ சத்தம் இல்லாமல் இது வரைக்கும் நடந்ததில்லை. அதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் யாரை வேணாலும் தலைவராக நியமிச்சுக்கோங்க, திருநாவுக்கரசர் வேண்டாம் அப்படின்னு எல்லா கோஷ்டிகளும் போய் சொன்னதுனால அந்த பவர் டிரான்ஸ்ஃபர் கொஞ்சம் ஈஸியாக நடந்தது. இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் நினைக்கல. ஏன்னா கூட்டணி கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருக்கு. எத்தனை தொகுதி, யாருக்கு எந்தெந்த தொகுதி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயந்தான் பெண்டிங்கில் இருக்குது. யார் தலைவராக இருந்தாலும் அவருடைய ஆதரவாளர்களுக்கு சீட்டை கேட்பாங்க வைப்பாங்கன்னு அந்த ஒரு குறுகிய வட்டத்துக்கான ஒரு இம்பேக்ட் தான் இருக்குமே தவிர தமிழ்நாட்டு அரசியல் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. அதான் என்னுடைய பார்வை. அது மற்றபடி திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு புரிந்துணர்வு இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த கூட்டணி அமைஞ்சது. திருநாவுக்கரசர் இருந்தால் எனக்கு சில இடர்பாடுகள் இருக்கலாம், அது சுமூகமாக இருக்காதுன்னு ஸ்டாலின் நினைச்சதும் ஒரு காரணம்னு ஒரு தகவல் இருக்குது. ஆமாம், அது இவர் மாற்றணும்னு நினைச்சதுனால ஒரு சாய்ஸ் அவர்கிட்ட கேட்டிருக்கலாம். பட் நிச்சயமாக இவர் ஸ்டாலினுடைய சாய்ஸாக இருக்க மாட்டார். பட் இவர் திமுகவுக்கு எதிரான மனநிலை கொண்டவரும் அல்ல அழகிரி. அதனால இது காங்கிரஸ் ஒரு நல்ல தேர்வுன்னு நினைச்சிருக்கலாம். இது மற்ற கோஷ்டிகள்லாம் இவரை இனிமேல் எப்படி எடுத்துக்க போறாங்க நம்ம பொறுத்திருந்தான். இல்லை, தமிழகத்தில் காங்கிரஸினுடைய நிலைமை இப்போது எப்படி இருக்கிறது? இல்லை, அதனுடைய வாக்கு வங்கி 5% தாண்டி போகவே இல்லை. 3, 4ன்னு வெவ்வேறு அளவுகளில் தான் அது இருக்குது. ஏன்னா தனிச்சு நின்று போட்டிக்கிட்டு அது எல்லா தொகுதியிலையும் நின்று அது தன்னை நிரூபிக்க இது வரைக்கும் அதுக்கான வாய்ப்பே அதுக்கு வரல 89க்கு பிறகு. இப்போ ஒரு தேசிய கட்சி ஒரு மாநில கட்சியினுடைய தோள்களையும் அமர்ந்து தான் அது தேர்தலை சந்திச்சுட்டு இருக்கனால முழுமையான பலம் என்னன்னு யாருக்கும் தெரியல. அதை தெரிஞ்சுக்கணுங்கிற அக்கறையும் காங்கிரஸுக்கு இருக்கிறதா எனக்கு தெரியல. ஸோ அதே மாதிரி நாட்டை ஆள்வதற்கு தகுதி வேண்டும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை ரஜினிகாந்த் அவர்கள் மீது சீமான் அவர்கள் வைத்திருக்கிறார், ஒரு விமர்சனம் செய்திருக்கிறார். இதை பற்றி நீங்கள் என்ன? ரஜினியை சீமான் தொடர்ந்து விமர்சிச்சுட்டு இருக்கிறார். அவருடைய மொழி இனம் அடிப்படையில் அந்த விமர்சனத்தை அவர் தொடர்ந்து வைக்கிறார். இந்த விமர்சனத்தை நான் கொஞ்சம் ஏற்றுக்குவேன். ஏன்னா அது ரஜினியை நோக்கி வைக்கிறாருங்கிறதுக்காக நான் ஏற்றுக்கல. அந்த கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான். ஏன்னா ஒரு நடிகராக இருந்துட்டால் மட்டுமே அவர் நாட்டை ஆள்றதுக்கு தகுதி வந்துடும் அப்படின்னு நானும் நம்பலை தான். நடிகர்கள் வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை. வந்த பிறகு அல்லது வர்றதுக்கு முன்னாடி சில கிரவுண்ட் ஒர்க்கை பண்ணிட்டு வரணும். நாம் எதை எதிர்பார்க்குறோம், யாரை ஆளணும்னு ஆசைப்படுறோம், அவங்க யார், அவங்க இன்றைக்கி இருக்கிற மண் இன்றைக்கி எப்படிப்பட்டதாக இருக்குது, சமுதாய ரீதியாக, பொருளாதார ரீதியாக, ஜாகிரபிக்கலாக, அவங்களுடைய பின்னணி என்ன, அவங்க வளர்ந்து வந்த விதம் என்ன, இதையெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டு வான்னு சீமான் சொல்கிறார். ரஜினியை எடுத்த போக்கில் அவர் விமர்சிக்கல. இவன் இந்த மக்களை பற்றி, இந்த இனத்தை பற்றி நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். அது சீமான் சில நேரங்களில் அந்த எல்லை தாண்டி சில வார்த்தைகளை பயன்படுத்துவாரே தவிர அந்த கோர் பாயிண்ட்டு ஏற்றுக்கக்கூடிய பாயிண்ட் தான் இந்த விஷயத்தில். இப்போ எம்ஜிஆரும் நடிகராக இருந்து வந்தவர் தான். பட் வர்றதுக்கு முன்னாடி அரசியல் களத்தில் அவர் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டவர், மக்களை போய் சந்தித்தவர். முதல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் மக்களை சந்திக்கணும். மக்களை சந்திக்கிறதுனா சும்மா ஒரு அரங்க கூட்டம் நடத்தி ரசிகர்கள் மாநாடு நடத்துறது இல்லை. பொதுமக்களை சந்திக்கணும். அவர்கள் இருக்கிற இடம் தேடி நீங்கள் போகணும். இப்போ கமலோ ரஜினியோ எதனால இன்னும் இவ்வளவு சீக்கிரம் சோபிக்கல அல்லது ரஜினி இன்னும் தங்கிட்டு இருக்காருன்னா அவங்க இது வரைக்கும் மக்களை போய் சந்திக்க மாட்டாங்க. சும்மா ஒரு நிகழ்வு நடந்தால் போய் பார்க்கறதுங்கிறது இல்லை, இயல்பாகவே நீங்கள் மக்களை நோக்கி போகணும். பட் இருந்தாலுமே நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக தானே சார் இது நாள் வரைக்கும் திரைத்துறை இருந்துகிட்டு இருக்கு. திரைத்துறையில இருந்தவங்க எத்தனையோ பேர் நான் சொல்றேன், இன்னைக்கும் ரஜினிக்கு அந்த ஈர்ப்பு சக்தி இருக்கு, கமலுக்கு இருக்கு.
சரியா யூட்டிலைஸ் பண்ணிக்கலன்னு சொல்றீங்களா? குமரிமுத்து போனா கூட 100 பேர் நின்று அந்த கூட்டத்தை கேட்பான். ஆனால் அந்த ஆதரவை நீங்க ஏதோ தமிழ்நாடே உங்கள் பின்னால் இருக்கிறதா நினைச்சுக்கிட்ட கூட நினைச்சுங்க, அது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் அந்த மக்களுக்கு நீங்க செய்ய நினைக்கணும், நீங்க அந்த மக்களை ஆள நினைக்கணும்னு வர்றபோது சில கிரவுண்ட் ஒர்க்கை பண்ணுங்கிறாங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் இறங்கி வாங்க, உங்களை நோக்கி ரசிகர்கள் வர்றாங்கல்ல, அது மாதிரி மக்களை நோக்கி நீங்க வந்தாதான் அது நிஜமான ஈர்ப்பு சக்தியா இருக்கும், பரஸ்பர பிரயோஜனமா இருக்கும். மக்களுக்கும் அந்த தலைவர்களால அந்த பிரபலங்களால ஒரு பயன் இருக்கும், இந்த மக்களுக்கும் மக்களிடமிருந்து அவரோட அதிகாரத்தை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் அமையும். ஒரு வெறுமனே ஒரு கோஷம் போட்டு திரையில 4 பஞ்சு வசனங்களை பேசிட்டு ஆட்சிக்கு வரணும்னு நினைக்காதீங்க. இந்த மக்களை முதல்ல புரிஞ்சுக்கோங்கன்னு சீமான் சொல்றார். அந்த ஒற்றை வரியை நான் புரிஞ்சுக்கிறேன். சீமானுக்கு அந்த தகுதி இருக்கிறதா நான் ஏன் நினைக்கிறேன்னா, ரஜினியும் கமலும் கலைஞரும் ஜெயலலிதாவும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அரசியலுக்கு வரேன்னு பூஜாண்டி காட்டிட்டு கடைசி வரைக்கும் வரல. அந்த ரஜினியாவது வர்ற மாதிரி இருந்தது, கமல் வந்து அந்த துணிச்சல் அவர்களுக்கு. கமல் இன்னைக்கு இவ்வளவு ட்விட்டர்ல நாள்தோறும் விமர்சனம் வைக்கிறார்ல, ஏன் ஜெயலலிதா இருக்கிற போது கலைஞர் இருக்கிற போது ஏன் விமர்சனத்தை வைக்க தயங்கினார், ஏன் பயந்தார், ஏன் பதுங்கினார், அந்த கேள்வி இருக்குல்ல. இதே உணர்வு கமலுக்குள்ள அன்னைக்கும் இருந்தது, இதே பிரச்சனை அப்போதும் இருந்தது. ஏன் அப்படிங்க கருத்து கூட சொல்ல பயந்தீங்கல்ல? இப்ப யாரும் இல்லைங்கிறனால நான் வெளிய அந்த நேரத்துல அதுதான் சொல்றேன், அதுதான் உங்களை அம்பலப்படுத்துது. நீங்கள் துணிச்சல் மிக்கவரா மக்கள் உங்களை இன்னும் பார்க்கல. 2 பேர் தான் திரைத்துறையில இந்த 2 ஆளுமைகள், நான் சொன்ன ஜெயலலிதா கலைஞர் இருந்த போதே துணிச்சலாக அரசியலுக்கு வந்தவர்கள் 2 பேர். ஒருத்தர் நடிகர் விஜயகாந்த் சொன்னபடியே வந்து காமிச்சார். 2 பேரும் இருக்கிற போதே வந்தார். 2 பேரோடும், அது கலைஞரோட மிக நெருங்கிய நட்பு பாராட்டிய விஜயகாந்த் வந்து அவருக்கு எதிராகவே அரசியல் பண்ணார். அடுத்து சீமான் கட்சி தலைவன்ற ஒரு பெரிய அந்தஸ்து கூட அவங்க கட்சிக்கு கிடைச்சது. சீமானும் அதே மாதிரி சொன்ன மாதிரி அரசியலுக்கு வந்து காமிச்சார். அந்த 2 பேர் இருக்கிற போது அப்படி துணிச்சலா வர்றவங்களை தான் மக்கள் இன்னைக்கு எதிர்பார்க்கிறான். துணிச்சலை தான் முதல் குவாலிஃபிகேஷன் அவன் பார்க்கறான். நீ யார் மிரட்டினாலும் நீ பயப்படாத ஆளுமையா தான் அந்த தலைவனுக்குரிய முதல் தகுதியா மக்கள் பார்க்கறதுனால இந்த கருத்தை சொல்றதுக்கான தகுதி சீமானுக்கு இருக்குன்னு நான் சொல்றேன். சார், அதே மாதிரி வந்து மோடி வந்து மீண்டும் பிரதமராவது கடினம் அப்படின்னு வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் ஒரு அழகான ஒரு புக்கு, ஆங்கில புத்தகம் கூட வெளியிட்டிருக்காரு. வர்கீஸ் ஜார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரிகையாளர் அவர். மீண்டும் ஒரு முறை பிஜேபியினுடைய ஆட்சி அப்படிங்கிறது வந்து இந்தியாவினுடைய தன்மையையே மாற்றிவிடும் அப்படின்ற ஒரு பஞ்ச வசனத்தையும் அதில் எழுதியிருக்கிறார். மோடியை பற்றி மட்டும் அவர் சொல்லலை. அந்த புத்தகமே எதை பற்றினதுன்னா, கிட்டத்தட்ட சமகாலத்துல இங்க மோடி வெற்றி பெற்ற மாதிரி அமெரிக்கால ட்ரம்ப் பெற்ற வெற்றியும் போட்டு இந்த 2 பேரையும் ஒப்பிட்டு தான் அந்த நூலை எழுதுறார். எப்படி வெற்றி அடைஞ்சாங்க, மோடிக்கு என்ன பின்னணி இருந்தது, எந்த பின்னணியுமே இல்லாம ட்ரம்ப் எப்படி வெற்றி பெற்றார் அப்படிலாம் சொல்ற போது, மோடியினுடைய வெற்றிக்கு மிக பின்பலமா அவர் சொல்றது RSS உடைய சித்தாந்தம். 100 ஆண்டுகளை கடந்த அவர்கள் இத்தனை நாள் கடைபிடிச்ச அந்த கொள்கைகள், அது அவருக்கு பின்னாடி இருந்தது. அதுல 4 இலக்குகளை 4 லேண்ட்மார்க்கை அவர் குறிப்பிடுறாரு RSS உடைய சித்தாந்தத்துக்கு. காந்தியினுடைய படுகொலை, பாபர் மசூதியை இடித்தது, நாடாளுமன்றத்தில் சாவர்கருக்கு சிலை திறந்தது, மோடி நாடாளுமன்றத்தில் பெற்ற வெற்றி. இந்த 4 புள்ளிகளை இணைச்சு இதுதான் அவருக்கு பின்னணியாக அமைஞ்சதுன்னு அந்த பின்னணிகளை பூரா சொல்லி ட்ரம்ப்போட ஒரு ஒப்பிடுகிறார். இந்த எந்த பின்னணி இல்லாமல் ட்ரம்ப் ஒரு வியாபாரி என்கிற அடையாளத்தோடு மட்டுமே வந்து திடீரென முதல் தேர்தலில் அதிபராக வந்தார். இப்போ ட்ரம்ப்புக்கு மீண்டும் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. நாம கோமாளி என்று விமர்சிக்கிற ட்ரம்ப் மீண்டும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு அதே புத்தகத்தில் அவர் குறிப்பிடுறார். ஆனால் இந்தியாவினுடைய பெருமையை உலக அளவில் உயர்த்திட்டாரு. இங்கே பல விஷயங்கள்ல இந்தியாவை பன்முகத்தன்மையெல்லாம் வெளியில கொண்டு வந்துட்டார். தன்னுடைய நிர்வாக திறமையால், ஆளுமை திறமையால் சொல்ற மோடி, சொல்லிக் கொள்கிற பிஜேபியினர் இருக்கிற போது மோடி மீண்டும் வருவது கஷ்டம்னு சொல்றார். இதுதான் கவனிக்கத்தக்கணும். அதுக்கு என்ன காரணம் சொல்றாருன்னா, நீதித்துறையில, நிர்வாகத்துல, ஆட்சி அதிகாரத்துல, இப்படி எல்லாத்துலேயுமே ஒரு எல்லையை மீறி நடந்து அந்த தன்மையவே அவர்கள் மாற்றி விட்டார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை அதில் சொல்றார். சும்மா எடுத்த உடனே அவர் அடுத்த ஆட்சிக்கு வரமாட்டார்னு சொல்லலை. இந்த அரசு நிர்வாக, நீதி நிர்வாக எல்லாத்தையுமே தகர்த்துட்டு அந்த தன்மையவே, அந்த கேரக்டரையே மாற்றுற அளவுக்கான அவருடைய செயல்பாடுகள் அமைஞ்சதுனால திரும்பி அவர் வரமாட்டார். ஒருவேளை அப்படி மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அந்த இந்தியாவுடைய தன்மையே மாறிடும் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டையும் சேர்த்து தான் சொல்றார். அது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. என்னன்னா, நீங்க பண மதிப்பீடு நடவடிக்கை ஆகட்டும், ஜிஎஸ்டியை கொண்டு வந்த விதமாகட்டும், ஒரு சர்வாதிகார மனப்பான்மை இருந்ததா தான் இந்த மாதிரியான ஆய்வாளர்கள் பார்க்குறாங்க. நீங்க கூட்டணி கட்சியில கலந்து பேசுறது இல்லை, சொந்த கட்சியினுடைய மூத்த அமைச்சர்களே கலந்து கொள்ளாமல் தான் அந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அன்றைக்கி அவர் அமல்படுத்தினார். கேபினட் கூட்டம் நடக்குது, மூத்த அமைச்சருடைய மொபைல் ஃபோனை பூரா எடுத்து வச்சுக்கிட்டாங்க. கேபினட் கூட்டத்தில் யாரும் ஃபோனை வச்சிருக்கூடாது. அந்த கூட்டத்தில் அந்த தகவல் வெளியில் போயிடக்கூடாது. ஸோ நான் என்ன கேட்குறேன், ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு, நாட்டினுடைய நிர்வாகத்தில் நீங்கள் இவ்வளோ தூரம் ரகசியம் காக்குறீங்கல்ல, அந்த ரகசியம் கசிஞ்சதுனால தான் அமித்ஷா, பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவர் அமித்ஷா இயக்குநராக இருக்கிற கூட்டுறவு வங்கியில் 800 கோடி ரூபாய் பழைய பணத்தை அவசர அவசரமாக போய் மாற்றினாங்கன்னு வருது.
ஸோ அதெல்லாம் குற்றச்சாட்டுகள் நான் போக விரும்பல. என்னன்னா ஒரு விஷயத்தையும் இது போன்ற ஆய்வாளர்கள் பத்திரிகையாளர்கள் கவனிச்சதன் அடிப்படையில் தான் இன்னொரு தடவை மோடி வரமாட்டார், வந்தால் இந்தியாவாக இருக்காதுங்கிற அந்த ஒற்றை வரியை அவர் வெளியில் சொல்ல விரும்புகிறார். சார், அதே மாதிரி இந்த திருப்பதி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான இந்த கோவிந்தராஜர் கோவிலில் வந்து 3 தங்க கிரீடங்கள் திடீர்னு வந்து மாயமாயிருக்கு அப்படின்ற ஒரு செய்தி இப்போ பரவலாக பேசப்பட்டுட்டு வருது. பக்தர்கள் மிகப்பெரிய அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேள்விப்படும் போது. இது யார் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க 6 தனிப்படைகள் கூட அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள், அதுவும் கோவில் நகைகள் சமீபத்தில் வந்து கோவில் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து வெளியில் வந்துகிட்டு இருக்கு. அங்கே நடக்கிற நிறைய தப்புக்கள்லாம் வெளியில் வந்துட்டு இருக்கு. உங்களுடைய கருத்து என்ன சார்? இந்த திருட்டு போன கலசங்கள்னு சொல்கிறது ஏதோ கோயில் கோபுரத்து மேலே இருந்த கலசமோ அதெல்லாம் வெளிப்புறத்தில் இருந்த விஷயங்கள் அல்ல. மூலவரை அலங்கரிக்கிறதுக்காக வச்சிருந்த நகைகளும் அல்ல. தினந்தோறும் அல்லது வாரந்தோறும் அல்லது மாதந்தோறும் இந்த விசேஷத்துக்கு ஏற்ற மாதிரி அலங்கரிக்கப்படுகிற உற்சவரனுடைய அலங்கார கிரீடங்கள் அது. இப்போ இந்த மாதிரி திருடு போகிறப்பெல்லாம் தமிழ்நாட்டையும் வச்சே நான் சொல்கிறேன். இங்கேயும் அந்த விஷயம் பூதாகரமாக நடந்துட்டு இருக்கிறதுனால சொல்கிறேன். கோயில் நகைகள் எங்கே திருடு போனாலும் விமர்சனத்துக்குரியதான், கண்டிக்கத்தக்கது தான். இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது? இந்த நகையை போய் லாக்கரில் வச்சுட்டா அது அந்த கோயிலுடைய நிர்வாக அதிகாரியுடைய பொறுப்பா, இல்லை அங்கே அறங்காவலர்னு ஒருத்தர் இருந்தால், தக்கார்னு ஒருத்தர் இருந்தால் அவருடைய பொறுப்பா அப்படின்றதோடு நின்றுட்டு இருந்த போது அரசியலையும் மையப்படுத்தி நீங்கள் ஏன் அர்ச்சகர்களை அந்த சாமி சிலையை தொட்டு கழுவுற, அதை பூஜிக்கிற அந்த பொறுப்பை செய்கிற அர்ச்சகர்களை ஏன் நீங்கள் கொண்டு வர மாட்டேங்கிற ஒரு விமர்சனம் வந்தது. இந்த நகையை லாக்கர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து உற்சவருக்கு வச்சு அலங்கரிக்கிற பொறுப்பு அந்த அர்ச்சகருக்கு, அந்த பூசாரிகளுக்கு இருக்கிற போது அவர்களுக்கு தெரியாமல் அந்த நகை எங்கேயாவது மாயமாக இருக்குமா அப்படின்னு இங்கே திருடு போன போது விமர்சனங்கள் எழுந்தது. அங்கேயும் கூட உற்சவருடைய அந்த கிரீடங்கள் தான் காணாம போன்னு சொன்ன போது யார் திருடான்னு தெரியாது. பக்தர்கள்ங்கிற போர்வையில் உள்ளே வந்தவனும் திருடி இருக்கலாம், இல்லை எங்கே வைக்கிறாங்க எங்கே லாக் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச நிர்வாகத்தில் இருக்கிற நபர்களும் அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறது யாராக இருந்தாலும். இப்போ எங்கே தப்பு நடக்குதுன்னா இது தொடர்பான வழக்கை பதிவு பண்ணுற போதிலிருந்தே தவறு நடக்க ஆரம்பிச்சிடுது. அது எந்த ஆட்சியாக இருக்கட்டும், யாரையாவது ஒருத்தரை காப்பாற்றுவதற்கோ அல்லது சம்பந்தமே இல்லாமல் நம்ம பேரை இழுக்க வேண்டாம்னு யதார்த்தமான பயத்தின் அடிப்படையிலையோ சில பேரை நீக்கிற போது தான் சந்தேகம் வலுப்பட்டுக்கிட்டே வருது. இது இந்த தமிழ்நாட்டில் என்ன நடந்தது தெரியுமா? எவ்வளவோ இப்போ காணாம போன சிலைகளை மீட்கிறோன்னு பொன்மாணிக்கல் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் நேத்தோ முந்தா நாளோ காணாம போனது இல்லை, பல வருடங்களுக்கு முன்னாடி காணாம போனது. ஏன் இப்போ வெடிக்குதுன்னா காணாம போயிடுச்சு, நாம கம்ப்ளைண்ட் கொடுத்து நாம பொறுப்பில்லாத விஷயத்துல நம்மையே மாட்டிக்கணும்னு அந்த நிர்வாக அதிகாரி ஆரம்பிச்சனுடைய அந்த அலட்சியத்திலையும் பயத்திலையும் வந்த விளைவு தான். இன்னைக்கு இத்தனை ஆண்டுகளா இவ்வளோ நாளாக நீங்கள் ஏன் சொல்லாமல் இருந்தீங்க? இப்போ கபாலீஸ்வரர் கோயிலில் மயில் சிலை காணாம போச்சு, கிட்டத்தட்ட 7-8 வருஷத்துக்கு அப்புறம் அது வெளியில் வருது. ஏன்னா அப்போ இருந்த நிர்வாக அதிகாரி பயப்படுறாரு, நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன் மயிலை காணா. அப்போ நான் காணான்னு கண்டுபிடிச்சதுன்னா நானே புகார் கொடுக்க போனால் என்னையே தான் முதல் குற்றவாளி ஆக்குவான்னு பயத்தினாலே அவர் சொல்ல மறுக்கிறார். இந்த பயத்தை போக்குறது மாதிரி முதல்ல சில விதிமுறைகளை கொண்டு வரணும். முதல்ல நீங்கள் எதை பார்க்குறீங்களோ எதை இல்லைன்னு சொல்கிறீங்களோ அதை பதிவு பண்ணுங்க, துணிச்சலாக முன் வந்து புகார் கொடுங்க அப்படிங்கிற அந்த தைரியத்தை கோயில் ஊழியர்களுக்கு முதல்ல சொல்லணும். ஊழியர்கள்னு நான் சொல்றதுல நிர்வாகத்தில் இருக்கிறவங்களும் வர்றாங்க, நிரந்தர சம்பளம் பெறுகிற அந்த அர்ச்சகர்களும் இதில் வருவாங்க. அந்த தைரியத்தை கொடுத்துட்டாலே ஒரு அர்ச்சகர் தவறு செஞ்சால் இன்னொரு அர்ச்சகர் தைரியமாக வந்து சொல்லி கொடுப்பான், அவர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாரு, அவர் தான் பொறுப்பு, கடைசி அவர் வச்சதை நான் பார்த்தேன் அப்படின்னு அந்த அர்ச்சகரோ அந்த ஊழியரோ இல்லை தக்காரே திருடிட்டு போனாலும் ஒரு சாதாரண கடைநிலை ஊழியன் தைரியமாக வந்து சொல்லுவான். இந்த துணிச்சல் அவர்களுக்கு வர்ற அளவுக்கு அரசு ஏற்பாடுகளை செய்யணுங்கிறத நான் தமிழ்நாட்டுக்கும் சேர்த்தே தான் நான் சொல்கிறேன். நான் அங்கே மட்டும் இல்லை, இது திருடுறவன் திருடிக்கிட்டே தான் இருப்பான். அது தடுக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். அது கோயிலாக இருக்கிற போதுதான் உணர்வுகளும் சேர்ந்து பாதிக்கப்படுது பக்தர்களுக்கு. இங்கேயே திருடு போகுது, சாமியே போகிற திருடு போகுதுன்ற அந்த அந்த ஆன்மீக உணர்வையும் பக்த உணர்வுகளையும் புண்படுத்துகிற மாதிரியான காரியங்கிறனால அரசு இதில் அதிக ஈடுபாடு காட்டி இதுக்கு என்ன அடிப்படையில் முதல்ல எதை சரி பண்ணணும்னு சரி பண்ண காலகட்டம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த முதுகலை மருத்துவம் பிஜியில் வந்து இந்த நீட் தேர்வு எழுதியிருக்காங்க. தமிழர்கள் வந்து பல சாதனை படைச்சிருக்காங்க. நேற்று தான் தேர்வு முடிவுகள்லாம் வந்திருக்கு. நீட் ஒரு பக்கம் வந்து நீட் வேண்டாம், நீட் கஷ்டம் அப்படின்னு பல கட்சிகள் பல பேர் வந்து முழங்கிட்டு இருந்தாலும் நம்மளுடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் சாதனை படைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட வந்து 17,000 பேர் தேர்வு எழுதினதில் 11,000 பேர் வந்து பாஸ் அவுட்டாக வெளில வந்திருக்காங்க. இது என்ன முரண்பாடு? அது அகில இந்திய அளவில் தமிழ்நாட்டில் பெற்றிருக்கக்கூடிய அந்த வெற்றி கணிசமானது, அதிகமானது. அது நம்மளாம் மகிழக்கூடிய ஒரு விஷயம்தான். அது முதுகலை படிப்புக்கான நீட் தேர்வு. இப்போ நம்மளாம் எதுக்காக நீட் வேணான்னு சொன்னோன்னா, யூஜி +2 முடிச்சுட்டு ஒருத்தன் வந்து மருத்துவ படிப்பை சேர்ற போது அவனுக்கு நீட்டுன்னு ஒன்று கொண்டு வந்தால்
அந்த சிலபஸ் இருக்குல்ல, நீட்டில் என்னவெல்லாம் கேள்வி கேட்பாங்களோ அது மத்திய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அமைஞ்சது, சிபிஎஸ்சியின் அடிப்படையில் அமைஞ்சது. இவன் ஸ்டேட் போர்ட்லேருந்து படிச்சுட்டு போகிற போது அந்த இரண்டையும் மிங்கிள் பண்ணிக்கிறதுக்கு அவன் அதை புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப திணறான். ஸோ அந்த நுழைவுத் தேர்வை அவன் அந்த 1 மாத 2 மாத இடைவெளியில் அதை எழுதுறதுக்கு அவனுக்கு இருக்கிற சங்கடங்கள், இவர்கள் வளர்ந்து வந்த விதம், குறிப்பாக கிராமப்புற மாணவர்களுக்காக ஏழை மாணவர்களுக்காக தான் இவ்வளோ பெரிய எதிர்ப்பு குரல் தமிழ்நாட்டில் எழுந்தது. சென்னையில் இருக்கிறவன் கோச்சிங் கிளாஸ் போயிடுவான், ராமநாதபுரத்தில் இருக்கிறவனோ விருதுநகரில் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறவனும் எப்படி கோச்சிங் கிளாஸ்க்கு எங்கே வருவான்? சென்னைக்கு வரணும்னு தெரியும். வந்து இங்கே தங்கி அந்த 3 மாத கோர்ஸை படிக்கிறதுக்கு அவனுக்கு பொருளாதார நிலைமைகள் அவனுக்கு துணையாக இருக்குதா? இல்லை. இதையெல்லாம் இந்த சமூக பொருளாதார பின்னணிகளை வச்சு தான் நீட்டு வேண்டான்னு சொன்னதோட நிற்கல. நீட்டு வேண்டான்னு சொன்ன பாதி பேர் வலியுறுத்தின கருத்து என்னென்னா, அதுக்கு முதல்ல அவனை தயார்படுத்துங்கன்னு சொன்னாங்க. நீட்டுனா என்ன, நீட்டை எதிர்கொள்றது எப்படி, இதுதான் கேள்வி கேட்பாங்கன்னு அவனுக்கு கொடுக்குற அந்த பயிற்சி, இதையெல்லாம் ஒரு சில ஆண்டுகளுக்கு அவனுக்கு பண்ணி மன ரீதியாக அவனை தயார்படுத்தின பிறகு நீட்டு கொண்டு வாங்கன்னு தான் எதிர்ப்பாளர்கள் பலருமே சொன்னாங்க. இப்போது இந்த பிஜி டாக்டர்ஸ் வந்து இந்த நீட்டை எதிர்கொண்டு இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறாங்கன்னா காரணம் என்னன்னா, அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு வந்துடுச்சு. 2 வருஷமா இந்த கிரைசிஸ் இருக்கிறதுனால நீட் எப்படியெல்லாம் கஷ்டமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற வகையில் தங்களை தயார்படுத்திக்கிட்டதுனால தான் இந்த வெற்றியை அடைய முடிஞ்சது. இது நிஜமாகவே தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா பல பெரிய மருத்துவக் கல்லூரிகளில் பிஜிக்கான இடங்களில் கணிசமான பேர் தமிழர்கள் பெற போகிறாங்க. இது எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காதுங்கிற அந்த யதார்த்தத்தை இப்போ புரிஞ்சுக்கணும். நம்ம தமிழர்கள் ஜெயிச்சுட்டாங்க, அப்போ நீட்டை நம்ம வரவேற்கலாம் தான். அடிப்படை கட்டமைப்புகளை செஞ்சு கொடுத்துட்டு இந்த நீட்டை முழுமையாக அமல்படுத்துங்கன்னு தான் எல்லாரும் கேட்குறாங்க. அந்த வகையில் இந்த வெற்றியும் கூட அதற்கான அவசியத்தை உணர்த்துதுன்னு தான் நானும் சொல்கிறேன். நீட் பயிற்சிக்கான கட்டமைப்புகளை நீங்கள் அதிகப்படுத்துங்கள். தனியாருக்கு இணையான பயிற்சிகளை அரசு சலுகை விலையிலேயோ இல்லை ஏழை மாணவர்களுக்கு இலவசமாக கொடுக்குற அந்த வேலைகளை செய்ய வேண்டிய கட்டாயமும் இன்னைக்கு எழுந்திருக்கு. அதுதான் ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய செய்தியா, அதனுடைய அவசியத்தை வலியுறுத்துகிற செய்தியா இந்த வெற்றியை நான் பார்க்குறேன். சார், அதே மாதிரி இந்த சாரதா நிதி நிறுவன முறைகேடு விவகாரத்தில் வந்து கொல்கத்தா போலீஸ் கமிஷனர் ராஜீவ் குமாரை வந்து கைது செய்வதற்கு சிபிஐ வந்து திட்டம் வகுத்திருக்கிறாங்க. 3 நாட்களாக ஆனால் அவரை காணவில்லைன்ற ஒரு அறிவிப்பு வெளியில் வருது. சிபிஐ சோதனையை மாநில அரசு தடுத்து நிறுத்துகிறது. அவரை வீட்டில் போய் சோதனை போடணும் அப்படின்னு நினைக்கும் போது மாநில அரசு அதனை தடுத்து நிறுத்துகிறது. எதனால் இந்த மோதல் போக்கு? இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். இந்த அடிப்படையை முதல்ல புரிஞ்சுக்கணும். சிபிஐங்கிறது டெல்லி போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு தனி சட்டத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. கிட்டத்தட்ட இல்லை, மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் வர்ற ஒரு புலனாய்வு அமைப்பு தான் அது. இது இந்தியாவினுடைய உச்சபட்ச ஏஜென்சி அப்படின்ற பெருமை பெற்ற அந்த நிறுவனத்தை காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்தே மத்தியில் ஆளுகிற கட்சிகள் அதை தங்களுக்கு வசதிக்கேற்றபடி பயன்படுத்திக்கிற மாதிரி தான் அதை கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. பிஜேபி ஆட்சி வந்த பிறகு அது இன்னும் வெளிப்படையாக அரசியல் எதிரிகள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை பழி வாங்குவதற்காக சிபிஐ இவ்வளவு வெளிப்படையாக காங்கிரஸ் கட்சி கூட பண்ணது கிடையாது. காங்கிரஸும் பண்ணுச்சுதான். இவ்வளவு வெளிப்படையாக இவ்வளவு துணிச்சலா யாரும் எங்களை கேள்வி கூட நாங்கள் செய்கிறது தான் செய்வோம்னு இந்த துணிச்சலோடு ஒரு சர்வாதிகார மனப்பான்மையோடு சிபிஐ யாருமே பயன்படுத்தலை. இது அதிகமாக வந்த பிறகுதான் கடந்த ஆண்டு என்ன பண்ணாங்கன்னா, கர்நாடகத்திலையும் ஆந்திராலையும் அந்த சட்டப்படி சிபிஐ வந்து ஒரு மாநில அரசோட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டோம். அந்த ஒப்பந்தத்தின்படி சிபிஐ எனி டைம் எந்த மாநிலத்துக்குள்ளேயும் போகலாம். அப்படி மாநில அரசோடு ஒரு சின்ன ஒப்பந்தம் போட்டுக்குவாங்க. அவங்க அரசு ரீதியான ஒப்பந்தம், அது ஒரு அக்ரிமெண்ட். எனி டைம் நாங்கள் ஸ்டேட்டுக்குள்ளே வரலாம், யாரையும் விசாரிக்கலாம், யார் வீட்டுக்குள்ளேயும் போகலாம் ஆன் த கம்ப்ளைண்ட் பேசிஸ். அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மாநிலங்களும் அந்த ஒப்பந்தங்களை ஏற்படுத்தினாங்க. அதனால சிபிஐ நினைச்ச நேரம் எங்கே வேணாலும் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் கடந்த ஆண்டு ஆந்திர அரசு இந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா ரத்து செய்கிற அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்குது. எதனால ரத்து பண்ணாங்கன்னா, சமீப மாதங்களாகவே சிபிஐக்குள்ள நடக்கிற அந்த அதிகார மோதல், அந்த ஒட்டுமொத்த சிபிஐயே ஆட்சியில் இருக்கிறவர்கள் பயன்படுத்துறது ஒரு குற்றச்சாட்டு. சிபிஐக்குள்ளேயே அதிகாரிகள் ஒருத்தர் கோஷ்டி, நீங்கள் அவருக்கு ஆதரவாளர்னா நான் இவருக்கு ஆதரவாளர், அதன் அடிப்படையில் அந்த வழக்கை கொண்டு போகிறது. ஒரு வழக்கில் ஒருத்தரை கைது பண்ணுன்னு ஒரு அதிகாரி சொல்கிற போது அவரை விடுவிக்கிறதுக்கு என்னவெல்லாம் வழின்னு இன்னொரு அதிகாரி பார்க்குறது. அப்போது ஒரு புகழ்பெற்ற ஒரு புலனாய்வு அமைப்பில் இவ்வளோ பெரிய குழப்பங்கள் நடந்துட்டு இருக்கிற போது, அதை அரசியல் காரணங்களுக்காக செய்கிற போது மற்ற எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்கள் கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. அதனால தான் சந்திரபாபு நாயுடு இதை ரத்து பண்ண போது விமர்சனங்கள் கடுமையாக எழலை. நீங்கள் நாட்டினுடைய ஸ்திரத்தன்மையை, அந்த ஒற்றுமையை, கூட்டாட்சி தத்துவத்தை சீர்குலைக்கிறீங்கன்னா யாருமே குரல் எழுப்பலை. கிட்டத்தட்ட அதை எல்லாரும் வரவேற்றாங்க. துணிச்சல் மிக்க நடவடிக்கையாக பார்த்தாங்க. அதே மாதிரி ஒரு நடவடிக்கை மம்தாவும் செஞ்சார். எங்களை கேட்காமல், நீங்கள் சிபிஐ கல்கத்தாக்குள்ளே வரக்கூடாதுன்னு அவங்க சொல்லவே இல்லை, எங்கள்கிட்ட சொல்லிட்டு வாங்கன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் சொல்லாமல் தான் வருவோம், அந்த ஏகாதிபத்தியத்தை காட்டுவோம் அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த பிரச்சனை நேற்று வெடிச்சது. பதவியில் இருக்கிற சிட்டிங் கமிஷனர் காணவில்லைன்னு இவங்க அறிவிக்கிறாங்க.
அது எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா? மம்தா மேலே இருக்கிற அரசியல் கோபத்தை காட்டுறதுக்காக நீங்கள் இந்த அமைப்பை பயன்படுத்தி சிட்டிங் கமிஷனரை காணான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வர்றபோது மம்தா துணிச்சலாக ஒரு நடவடிக்கை எடுத்தார். நீ என்கிட்ட சொல்லாமல் வரபோது உங்களை தடுக்கிற அதிகாரம் எனக்கு இருக்குங்கிறார். இதே சாரதா நிதி நிறுவன மோசடியை வச்சுக்கிட்டு தான் திரிணாமுல் காங்கிரஸை பலவீனப்படுத்துகிற வேலைகளை இந்த 4 வருஷம் பிஜேபி செஞ்சிச்சு. அவருடைய முக்கியமான தலைவர்கள்லாம் கைது பண்ணாங்க. மம்தா பானர்ஜி என்ன சொல்கிறாங்க, நானும் தான் கைது பண்ணியிருக்கிறேன், நீங்கள் ராஜீவ்குமார் மேலே ஏதாவது குற்றச்சாட்டு இருந்தால் அதை சொல்லிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. எந்தவித முன்னறிவிப்பும் சொல்லாமல் ஒரு கமிஷனருடைய வீட்டுக்குள்ளே போகிறது, அவரை கைது பண்ண முயற்சிப்பது கண்டிக்கத்தக்குங்கிறனால தான் அவர்கள் வெளிப்படையாக நின்று தர்ணாவில் ஈடுபட்டார். ஒரு முதலமைச்சர் கமிஷனர் வீட்டு வாசல் நின்று தர்ணாவில் ஈடுபட்டார். நான் எப்படி இதை பார்க்குறேன்னா, ஆல்ரெடி சிபிஐக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு மிகப்பெரிய மோதல் போக்கு போய்கிட்டு தான் இருக்கு. மத்திய அரசுக்கும் சிபிஐக்கும் இல்ல, சிபிஐக்குள்ளேயே மோதல். அதுல ஒரு கோஷ்டியை மத்திய அரசு ஆதரிக்கிறது குற்றச்சாட்டு. அந்த 2 அதிகாரிகள் ஒருத்தர். அப்போ அரசியல் மோதல் உள்ள நடக்கிற போது அப்படிப்பட்ட அரசியல் பின்னணிக்கு நாங்க இடம் கொடுக்க மாட்டோம் தான் சொல்றாரு. இதை உறுதிப்படுத்துற மாதிரி ஒரு பக்கம் பிஜேபியும் அந்த மாதிரி பண்ணுது, ஒரு பக்கம் மம்தா பானர்ஜியும் சிபிஐ வந்து உள்ள யார் நுழைஞ்சாலும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி மம்தா பானர்ஜி சொல்ற கருத்து என்னன்னா, ஏட்ட சொல்லிட்டு வாங்கங்கிறாங்க. மாநில அரசுக்கு தகவல் கொடுத்துட்டு வாங்க, ராஜீவ்குமாரை இந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் நாங்க விசாரிக்க வர்றோம், ஆதாரங்கள் இருந்தால் அவரை கைது பண்ண வாய்ப்பு இருக்கு, நீங்க கைதுன்னு கூட சொல்ல வேண்டாம், அவர் வீட்டை சோதனை போட வர்றோம், எங்களை அனுமதிங்கன்னு சொல்லிட்டு வாங்கன்னு தான் சொல்றாங்க. சரி, இதை நிர்வாக ரீதியா நடந்தது நான் ஏன் எடுத்துக்க முடியலன்னா, இன்னைக்கு காலையில சிபிஐ வந்து மேற்கு வங்க ஆளுநர்கிட்ட டைம் கேட்டிருக்கிறாங்க. நான் கேட்கிற சிபிஐக்கு ஆளுநருக்கு என்ன சம்பந்தம்? நேற்று நடந்த நிகழ்வுல கவர்னர்கிட்ட போய் விளக்கணும்னு நீங்க ஏன் விரும்புறீங்க? இப்பதான் நான் பிஜேபி தப்பு கிடையாது. நீங்க சிபிஐ பாதிக்கப்பட்டால் அவர்கள் போய் புகார் சொல்ல வேண்டிய இடம் உள்துறை அமைச்சர், மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சர், அதற்கு அடுத்து உள்துறை அமைச்சர். இந்த 2 பேர் தான் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறவங்க சிபிஐ. மத்திய அரசு கிட்ட போய் தான் புகார் சொல்லணும். நாங்க இப்படி வந்தோம், இப்படி ஒருவேளை மத்திய அரசின் மேல் நம்பிக்கை இல்லாத ஒரு ஸ்திரம் இல்லாத ஒரு தன்மை அவருடைய சிபிஐக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு சமாதான போக்கே நிலவலியே இல்ல. அந்த சமாதான போக்கு மோதல் போக்குங்கிறது நம்மள மாதிரியான ஆட்கள் விமர்சிக்கிறதுக்கு விமர்சிக்கலாம். ஆனால் அவர்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல, அவருடைய பாஸ் அந்த அமைச்சர்கள் தான், மத்திய அரசு தான், அவங்களுடைய ஏஜென்சி தான். நீங்க சட்டப்படி நடந்துக்கணும்னா ஒருவேளை முன்னாடி போயிருக்கணும், அங்க கிடைக்கல அப்படின்னா ஆளுநர் கிட்ட போயிருக்கலாம். முதல்ல புகார் போய் நீங்க டெல்லிக்கு கிளம்பி வந்துடணும். நேற்று கைது பண்ணல மம்தா, நான் நினைச்சிருந்தா கைது பண்ணிருக்க முடியும், ஆனா நான் பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்கள ஃப்ரீ பண்ணிடுறாரு. நீங்க பிளைட்டை பிடிச்சி டெல்லிக்கு போய் எல்லாரும் போக வேண்டாம், ஒரு அதிகாரி போய் நடந்ததை விளக்கி ஒரு புகார் கடிதமாவே கொடுங்க. நீங்க எங்க கொடுக்கணும்? மத்திய அரசு கிட்ட தான் கொடுக்கணும். ஆனால் நீங்க ஆளுநரை சந்திக்க நேரம் கேட்கிற போதே நீங்க மம்தாவை டார்ச்சர் பண்ணணுங்கிற உங்களுடைய அரசியல் அஜெண்டா புரியுது. இதைத்தான் எதிர்கட்சிகள் கையில் எடுப்பாங்க. பிஜேபி இதுல தான் அவசரப்படுது. ஏன் தெரியுமா? இன்னும் 20 நாளில் இந்த ஆட்சியை முடிய போகுது. எஃபெக்டிவான கவர்மெண்ட் பிப்ரவரி முடிகிற வரைக்கும் தான். மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் நோட்டிபிகேஷன் வந்துட்டால் மத்திய அரசுங்கிற ஒண்ணு அதிகாரப்பூர்வமா இருக்காது, ஒரு காபந்து சர்க்காரா தான் அது நீடிக்கும். இந்த 15 நாளில் நம்ம ஏதாவது பண்ணிடணும்னு அவங்களுடைய ஆர்வம் இருக்கு பாருங்க. அதனால் விளைந்த தவறு தான் நேற்று. இது நிச்சயமாக மம்தாவுடைய நடவடிக்கையில் சில எல்லை மீறல் இருந்தால் கூட அவருடைய உணர்வு மதிக்கத்தக்கது, அது கவனிக்கப்பட வேண்டியதுங்கிறதையும் நம்ம பதிவு பண்ணணும். நிச்சயமா சார். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து திமுக கூட்டணியில வந்து பாமக வந்து இடம் பெறாது அப்படின்னு வந்து விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. இதை பத்தி கூட நீங்க என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி எந்த அணியோடு சேரப்போகுதுன்னு அவர் இன்னும் வெளிப்படையாக அறிவிக்கல. அவர் அதிமுகவோட பேசி பிடிச்சிட்டதா ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் தங்களுடைய அந்த சீட்டு எண்ணிக்கை, அரசியல் பாஷையில் சொன்னால் பேரத்தை அதிகப்படுத்துவதற்காக திமுகவோடும் பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியில் வந்துகிட்டு இருக்கு. ராமதாஸுக்கும் திருமாவளவனுக்கும் பல்வேறு காலகட்டங்களில் சமூக ரீதியாக, அந்த சமூக பின்னணி ரீதியாக மோதல்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. இடைப்பட்ட காலத்தில் கொஞ்ச நாள் அவங்க கொஞ்சம் அதெல்லாம் மறந்துட்டு ஒரே அணியில் இடம்பெற்றதும் நடந்திருக்கு. இப்போது 2 பேரும் ஓர் அணியில் இருக்கிறத திமுகவே விரும்பலைன்னு சொல்கிற போது பாமக இடம்பெறாதுன்னு திருமாவளவன் எப்போ சொல்கிறார்? ஸ்டாலினை சந்திச்சுட்டு வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறார். அதனுடைய இன்னொரு அர்த்தம் என்னென்னா, பாமக இருந்தால் நாங்கள் அந்த அணியில் இருக்க மாட்டோங்கிற அந்த தொனியும் அவருடைய அந்த பேட்டியில் இருக்குது. ஏன்னா 2 பேரும் ஒரு அணியில் இருக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லை அப்படின்னு அவர் நினைக்கிறாரோன்னு ஒரு சந்தேகம் அதில் இருக்கு. இந்த சூழலை எப்படி சரிப்படுத்த போறார் ஸ்டாலின் அப்படிங்கிறது அவருடைய அரசியல் ஆளுமை கலந்துருக்குன்னு நான் பல நேரங்களில் சொல்லிக்கிட்டே வரேன். ஒரு கூட்டணியை எப்படி அமைக்கிறது, யாரெல்லாம் இருக்கலாம், யார் இருந்தால் யார் போயிடுவாங்க வெளியில், அந்த வெளியில் போகிற நபரால் திமுகவுக்கு பாதிப்பு அதிகமாக நல்லது அதிகமாக அப்படின்லாம் ஆராய வேண்டிய கட்டாயமும் ஸ்டாலினுக்கு இருக்குது. ஏதோ திருமாவளவன் ஒரு ஒற்றை வரியில் சொல்லிட்டு போயிட்டான்னு இதை நம்ம கடந்து போக முடியாது. அதில் நிறைய அரசியல் இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்க்கணும்னு திமுகக்குள்ளே ஒரு குரல் இருக்குது. எந்த சூழல்லையும் அவரை சேர்க்க வேண்டாங்கிற அந்த விமர்சனமும் திமுகக்குள்ள இருக்கிற போது திருமாவளவனுடைய இந்த கருத்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்து. ஏன்னால் அதை சொல்கிற போதே பாமக சேர்க்காதங்கிற துணியால் இருக்குது,
சேர்த்தால் நான் இருக்க மாட்டேங்கிற அந்த ஒரு அர்த்தமும் அதில் ஒளிஞ்சிருக்கு. அதனால தான் இந்த கருத்தை நம்ம அவ்வளோ சுலபமாக புறக்கணித்து கடக்க முடியாதுன்னு நான் சொன்னேன். நிச்சயமா சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. நேர்களே, இத்துடன் அச்சு மசலும் நேர்லை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.